பராசக்தி, ஒரு தீய சக்தி, இதெல்லாம் ஒரு படமாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் கலாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த மாரி ஒரு படத்த எடுத்து வச்சுக்கிட்டு தான் நீ என் கூட கிளாஷுக்கு வந்தியா? அப்படின்ற மாரிலாம் தோணுது. ஒரு வேள பிளான் பண்ணபடி ஜனவரி மாதம் 9ஆம் தேதி ஜனநாயகன் வந்திருந்து, 10ஆம் தேதி இவன் வந்திருந்தா 2 ஷோலயும் எல்லா தியேட்டர்லயும் தூக்கிட்டு, நம்ப வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்கலாம். இவன் நல்ல நேரம். நம்ம படம் வராம போயிடுச்சு. அதுல ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டான். அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்ல. இந்த படம் சூர்யாவுக்கும், துல்கருக்கும் ஒரு மிகப்பெரிய எஸ்கேப்பு. அவங்க 2 பேரும் தப்பிச்சுட்டாங்க. நம்ம சிவகார்த்திகேயன் மாட்டிக்கிட்டாப்புல. என்னடா படம் இது அப்படின்ற மாரி இருக்கு. சரி இந்த படம் வந்துருச்சு. நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். என்னதான் ஒரு பக்கம் காண்டா இருந்தாலும், இன்னொரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படத்த தமிழ் சினிமால எடுத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னொரு வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துடைய ஸ்டார்ட்டிங் முதல் படமே இப்படியாடா அப்படின்ற மாரி இருக்கு. ஏன்னா தமிழ் சினிமால போன வருஷம் தான் எல்லாமே அப்படியே சொதப்பிக்கினே போயிட்டு இருக்கு. இந்த வருஷமாவது எல்லாமே தூக்கி நிறுத்துவாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாருமே ஒரே மாரி தான் போல இருக்கு. பெருசா எதிர்பார்த்த சுதா கொங்கராவே இந்த மாரி பண்ணி வச்சா, இதுக்கப்புறம் எந்த படம் வந்து என்ன ஆக போகுதுன்னு தெரியல. என் தமிழ் சினிமாவ காப்பாத்த என் தளபதி ஜனநாயகன் மட்டும் தான் வரணும். மத்தபடி வேற எந்த படமும் ஓட போறதில்ல. சரி இந்த பராசக்தி படம் ஃபர்ஸ்ட்டே என்ன பண்ணியிருக்கு அப்படின்ற மாரி போய் விசாரிச்சா என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 21,00,00,000 அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஆனா புரொடக்ஷன் ஹவுஸ்ல இப்போதைக்கு 27 வேர்ல்டு வைட் நாங்க வந்துட்டோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் இது நம்மளுக்கே ரொம்ப கம்மி தான். டேய் இது எங்க படம் ரிலீஸ் ஆயிருந்தா பார்க்கிங்ல வரக்கூடிய வசூல்ரா. அததான் நீ தியேட்டருக்குள்ளயே வந்திருக்கியா அப்படின்ற மாரி தோணுது. ஏதோ ஒண்ணு பராசக்தி திரைப்படம் முதல் நாள் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வேர்ல்டு வைட் 27 கோடியாமா. 2வது நாள் அது கூட கிடையாது. ஏன்னா முதல் நாளே பழைய தியேட்டர்ல ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. 2வது நாள் டோட்டல் வாஷ் அவுட்டு. ஆனா கண்டிப்பா அவங்க இப்போ ஒரு 55 கோடிக்கு இப்பவே போஸ்ட் டிசைன் பண்ணி வச்சுட்டாங்க. அது அப்புறப்பட்ட பிரச்சனை. ஆனா 2வது நாள் கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஓவர்சீஸ்ல செம்ம அடி போட்டு பொளந்து தள்ளிட்டாங்க. அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்ல. அங்க மட்டும் இல்ல. ரிலீஸ் ஆன எல்லா இடத்துலயும் இந்த படத்துக்கு அடிதான். ஆனா புரொடக்ஷன் தரப்புல ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர் 2026ல அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க இந்த பராசக்தி திரைப்படத்த பார்த்திருந்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஒரு கேவலமான ஒரு திரைப்படம். அதாவது தமிழ் அத வச்சு நான் எடுக்கிறேன், ஒரு புரட்சி படத்த எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படிலாம் கேலி பண்ணி, எப்படிலாம் கிண்டல் பண்ணா ஒரு படத்த எடுக்கலாமோ அப்படிதான் எடுத்து வச்சிருந்தாங்க. சுதா கொங்கரா கிட்ட இருந்து இந்த மாரி ஒரு படத்த நான் கனவுல கூட நெனச்சு பார்க்கல. உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.